geometric way of diagonalization in R2 R3 some problem போடுவோம் அப்புறம் வேற ஒன்று போடுவோம். இப்போ t going from R2 to R2, t of x comma y is equal to x comma 0. இது very clearly linear transformation. நானே கொடுத்துறேன், நீ செக் பண்ண தேவையில்லை. linear transformation. இந்த linear transformationக்கு இது diagonalizable-ஆன்னு கேட்குறேன். அப்போ இதை நான் ஃபைனைட் டைமென்ஷனாக இருந்தால் diagonalizable-ஆன்னு செக் பண்ணணும்னா என்ன பார்க்கணும்? பேசஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐகன் வெக்டர்ஸ் தான் இருக்கணும். கரெக்டு தானே? அப்போ ஒரு பேசஸ் வந்து ஐகன் வெக்டராக வர மாதிரி நான் ஒரு பேசஸ் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ஆப்ரேட்டனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இது எப்படி மேப்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஓகே. இப்போ R2ல இங்கே ஒரு எலிமெண்ட் கொடுக்குறேன், a, some b. அது y = x லைனில் இருக்குதான்னு தெரியாது, சும்மா லைன் போட்டு வச்சுக்கிறேன். இது t of a, b எங்கே போவோம்? ஏன்னா t of a, b எங்கே போவோம்? a, 0க்கு போவோம். அப்போ இதுதான் இன்புட்டு. அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்? ஏன்னா t இப்படி தானே போகுது. அதனுடைய அவுட்புட் என்னன்னா இங்கே ட்ராப் இறங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நிற்கும் a, 0. அப்போ ஒரே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு, அதனுடைய அவுட்புட்டை இங்கே பார்க்குறேன். இது t of b. கரெக்டாக தானே? ஆமாவா? இப்போ e எலிமெண்ட் எங்கே போவோம்? e எலிமெண்ட் போவாது, எங்க இறங்கும்? அப்படியே பின்னாடி வரும். கடவுளே, இங்க இறங்கும். a prime b prime கொடுத்தா t ல அப்ளை பண்ணா என்ன வரும்? a prime 0. அப்ப இது என்ன வரும்? a prime 0. இது +2ல நீ படிச்சிருப்ப. இது எங்க போவோம்? நீ போடு. அப்ப எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் ரெண்டாவது எலிமெண்ட் காலி பண்ணுது, 0 பண்ணுது. அப்படின்னா x ஆக்ஸுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்படின்னா அப்படியே ட்ராப் அவுட் பண்ணுது. கரெக்ட் தானே? இப்போ சும்மா இந்த வெக்டர் கொடுத்தா அந்த 4 எலிமெண்ட் a, b இருக்கும். அது எங்க கொண்டு போய் பண்ணிடும்? அது x ஆக்சில் அதுக்கு நேரா போயிட்டு பண்ணிடும். சரியா? வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? அப்ப டைசி வச்சு சொல்லுவோம் இதை. இப்ப இந்த ஆபரேட்டர் என்ன பண்ணிக்குது? வெரி குட். அவன் என்ன சொன்னா, ஒரு பிளேனை ஒரு லைனா மாத்திக்குது. இதை இவங்க லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த போர்டை யானை மிதிக்கிற மாதிரி ஒரு மிதி மிதிச்சா என்ன ஆயிரும்? லைனா ஆயிடும். ஒரு கம்பியா ஆயிடும், லைனா தான் ஆயிடும். என்ன மேக்ஸா பேசுறேன், கரெக்டா? வந்தது அப்படியே. எப்படி இந்த போர்ட ஒரு அட்டைப்பெட்டி இருக்குதுன்னா யானை என்ன பண்ண? அட்டைப்பெட்டி குத்தா இப்படி அட்டைப்பெட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோ, நேரா வச்சு மிதிக்கலாம். இல்ல பால் உருட்டுற மாதிரி கோணையா வச்சு மிதிக்கலாம். என்ன ஒண்ணு நேர 90 டிகிரி வச்சு குத்தும் அப்படி, இல்ல சைட்ல கூட போட்டு அமுத்தினாலும் அப்படியே அமுங்க அட்டைப்பெட்டி. அந்த சைட்ல இருந்து அமுங்கலாம். இது எப்படி அமுத்திக்குது? அப்படியே 90 டிகிரி. ஓகே, இவனை கேட்பது கேள்வி. இது எங்க போயிருக்கும்? இப்ப இந்த யானை மிதிச்சு, இந்த யானையினுடைய ரூல் நேரா மிதிக்குது. எட்டி பாக்குறான், ஐயோ அது எங்க போயிருக்கும்? எக்ஸாக்ஸா பாரு. அட போல, எங்க போயிருக்கான்? அப்படியே மிதிச்சுங்க கொண்டாந்து விட்டுருக்கோம். கரெக்ட் தானே? இங்க கேக்குறது அது. அப்ப ஃபைனலா அப்படி இருக்குது. சரி, ஓகே. எதமா டைசி அக்கா வருவாங்க, இன்னும் 1/2 hourல அந்த வயல வருவாங்க. நீ பாடி உயிரோட இருக்குதான்னு மட்டும் தகவல் சொன்னா மட்டும் போறோம்.
ஒரே அவங்க சரியாம வந்துட்டு சாரி பையன் எங்க இருப்பான், ஸ்டாண்ட்ல படுத்துன்னு இருப்பான். சரி ஓகே, நமக்கு அது தேவையில்லை. நம்ம போனா கூட நம்மளை விட மாட்டேன்றாங்க. நான் யாரை பத்தி யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு ஒரு நாளும் நினைச்சுக்கிட்டு கிளாஸ் உள்ள என்டர் ஆகுறேன். கரெக்டா பூபதி? ஆமா, இங்க இருந்தா கேட்கறான் சொல்லி பின்னாடி போய் உட்காந்துட்டான் பாரு. நீ உட்காந்தது கூட எனக்கு ஒன்றும் பெருசா எனக்கு வருத்தம் இல்லை. காளிதாஸ் பக்கத்துல உட்காந்துக்கிற பாரு, அவ்வளவுதான். அவங்க கூட யாரும் உட்காந்தாலும் பேசவே மாட்டாங்க. கடிச்சிருவான், அப்படி இல்லை ஜாதகம் பார்த்து சொல்லிடுவான். இப்பதான் 3 வயசு, அவனுக்கு பார்த்து சொல்றேன். அவனுக்கு எப்படியும் ஒரு 18 கல்யாணம் ஆகும். கை ரேகையை பார்க்குறான், கோடு எத்தனை இருக்குது, எத்தனை வருது அப்படின்னு. என்ன இருக்குன்னா சந்தேகமா இருந்தா போய் கேளு, கட் ஆஃப் எவ்வளவு வரும்னு கேளு, அவன் சொல்லுவான், கிளியரா சொல்லிடுவான். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான். சரி ஓகே, எனிவே இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா, இந்த ஆபரேட்டருடைய பிஹேவியர்ஸும் பார்த்தோம். இதுல யார் யாரெல்லாம் ஐகன் வெக்டரா வருவா? ஒருவேளை 2 ஐகன் வெக்டர் வந்துருச்சுன்னா 2 நான் ஜீரோவா இருந்தா அதை நம்ம என்ன டிக்ளரேஷன் கொடுத்துக்கலாம்? 2 லீனியர் இண்டிபெண்டன்டா இருந்தா தான் பேசஸ்ன்னு கொடுக்க முடியும். சரியா? தவறுதெல்லாம் கூட ஒளிரை கூட வரும். ஓகே, இல்ல வருமா 2 நான் ஜீரோ வருமா மாணிக்கம்? ஒரு ஐகன் வெக்டர் சொல்லு பார்க்கலாம். அதே டைரக்ஷன்ல இருக்கிற ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். கமா ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். இது மொத்தம் போறோம். எந்த வெக்டர் லோக்கலா இதுல எந்த வெக்டர் அதே டைரக்ஷன்ல இருக்குது? நீ இருமா கொஞ்ச நேரம். நீ சொல்லு கேத்தன, அழகா சொன்ன பாரு. ஏன் இது மேல கருத்துல அதான் கீழே வந்துச்சு, அவன் அழகா சொல்லிட்டான். இவ்வளவு நேரம் கத்தி கிடக்குறது. இப்ப இது ஐகன் வெக்டரானு கேள்வி கேட்டேன். ஐகன் வெக்டர்னா ஒண்ணு இதுல போயிருக்கணும், இப்படி இறங்கி இருக்கணும், இங்கே 7:30 இருந்திருக்கணும். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, 6:30 இங்க இறங்கிடுச்சு. கரெக்ட் தானே? அப்ப இது வேற டைரக்ஷன் அவுட்புட். ஆமா தானே? நமக்கு இன்புட் அவுட்புட் என்னவா இருக்கணும்? விஆர்னா லாம்டா வி வரணும். கரெக்ட் தானே? அப்ப இது வராது, இது வருமா? இது வருமா? ஏடு இது ஓகே. எந்த லைன்ல இருக்கிறது வரும்? ஹரிஷா ஓகே. ஏன் நீ கொடுத்து பாரு, டி ஆஃப் ஏ பிரைம் கமா 0 கொடுத்தா என்ன வரும்? அது ஏ பிரைம் கமா 0 தான். வாட் இஸ் ஐகன் வேல்யூ? 1. வெரி குட். அப்ப இது கடவுள் பாதின் இரு இங்க ஏ கமா 0ன்னு கொடுப்பியா? அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு நான் சொல்லல. இந்த சைடு இருக்கிற வெக்டர் இப்படி தானே கொடுப்பேன், ரியல் நம்பர் தானே. டி ஆஃப் ஏ கமா 0 என்ன மறுபடியும் பை டெஃபினிஷன் வர ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அப்படியே வச்சுக்கோ. ஏ கமா 0 மறுபடியும் 1 தானே அர்த்தம். அப்ப என்ன மாறல ஸ்டோரி? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லாமே என்னது? ஐகன் வெக்டர். அப்ப முதல்ல சொல்லிடுறேன், ஒரு வெக்டர் ஐகன் வெக்டர்னா அந்த லைன்ல இருக்கிறது மொத்தம் என்னது? ஐகன் வெக்டர். அப்ப நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ட் தான் 2 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கலாம். எங்கிருந்து? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து. நமக்கு பேசிஸை ஃபார்ம் பண்ணா 2 டிஸ்டிங்க்ட் லைன்ல இருந்து வேணும், நான் ஜீரோவா இருக்கணும். ஒன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் ஒண்ணு எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல முடியவே முடியாதா? காமன் டெஸ்டிங் என்னமா சொல்லு தம்பி. சொல்லு நிவேதா. வேற ஏதாவது ஜாமெண்ட்ரியா இதுல பார்க்கும் போது வேற ஏதாவது ஒரு லைன் வெக்டர் அதே லைன்ல இருக்குதான்னு பாரு. இருப்பா ஆன்லைன்ல, இருப்பா ஆஃப்லைன்ல பார்த்தா எல்லாம் கூடி டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படி ஆச்சோ என்ன ஆச்சோ இது எப்படின்னு. சப்போஸ் இப்ப இருக்குமா இருக்காதா? வெரி குட், சூப்பர், நல்லா. அப்புறம் நீ தம்பி ஒரே ரூம்ல கருத்து வேறுபட்டு இருக்கணும் இல்லையா? நீ இருக்காத, பைத்தியமே இருக்காதுன்னு சொல்லிச்சுன்னா அப்ப நானும் இருக்காதுன்னு சொல்லிக்கிறேன். நீ இருக்காதான் இருக்காது. எல்லாம் உலகம் எப்படியோ அதே போல நம்மளும் தலையாயிட்டுருவோம். ஏன் இருக்காது? சவுண்டா பேச, வாய்ப்பு ஒரு வாட்டி தான் கிடைக்கும், மாத்தலாயிரு. அது ஒண்ணுதான் இருக்கும். சோ இங்க பாரு, முடிக்கிற பாரு. இப்ப யாரெல்லாம்
இது ஒரு லைன்ல இருக்கிறது மட்டும் தான் வரும், வேற லைன்ல இருக்கிறது வராதுன்னாங்களோ அது பூரா தவறு. காட்டுறேன், கண்ணு முன்னாடியே காட்டுறேன். இந்த வெக்டர் பண்ணனா எங்க இருக்குது? அதே லைன்ல தான் இருக்குது. அதே லைன் லாஞ்சர் இங்க பாரு மேன், இங்க 0, y அது என்னவா ஆயிடுச்சு? 0, 0 மாறிடுச்சு. இதை நான் எப்படி எழுதலாம்? 0 × 0, y எழுதலாமா? இந்த மாதிரி சூழ்ச்சிகளை வந்து மேற்கொள்ள கூடாது. அதுக்கு தான் நான் படத்தை பார்க்க சொன்னா அதே லைன்ல இருக்குதா பாரு, அதே லைன்ல இருக்குதா பாருன்னு. வர வெக்டர் 0 கூட போலாம், லாம்டா வந்து 0 கூட இருக்கலாம்னு நான் சொல்லிக்கிறேன். கரெக்டா? என்ன மாறல அந்த ஸ்டோரி? அப்ப y ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா நான்ஜர் எலிமெண்ட் என்னது? ஐகன் வெக்டர். அப்ப நீ ஒரு பேசிஸ் கொடுத்தா போறல்ல, 1, 0, 0, 1 இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தா போறல்ல. அப்ப டி பீட்டா என்ன ஆயிடும்? ஏதுன்னு என்ன ஆயிடும்? டி பீட்டா x ஆக்சிஸ் கொடுத்தனே என்ன வரும்? அதே அவுட்புட் வரும். 1, 0 இதை கொடுத்தனே என்ன வரும்? 0, 0 வரும். கோஎஃபிஷியன்ட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 0, 0 இதான் அதனுடைய டயகனல். இப்ப டயகனலா? எஸ். ஓகே. என்னப்பா டவுட்? இந்த y லைன்ல இருக்கிற எலிமெண்ட் இங்க பாரு, கவனி. இந்த y லைன்ல இருக்கிற எலிமெண்ட் 0 மாறிடுச்சு. ஆமா தானே? அப்படின்னா இந்த வெக்டரை 0 டைம்ஸ் புஷ் பண்றேன். அதை நான் எழுதிக்கிறேன். இந்த வெக்டரை 0 டைம் புஷ் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நான் இப்படி இது 0வா மாறிடுச்சு, அதை நான் இப்படி ரீலேபிளிங் பண்றேன். அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப எவ்வளவு பேசிஸ் வரும் உனக்கு? இது இந்த சைடு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், இந்த லைன்ல ஏதாவது ஒன்று. அப்ப நிறைய பேசிஸ் வரும். நமக்கு தேவை ஒரு பேசிஸ் சொன்னா போதும். கரெக்டா? அப்ப இந்த ஆபரேட்டர் என்னது? டயகனைசபிள். ஆபரேட்டர் என்னது? டயகனைசபிள். Is there any question online? ஓகே, ப்ரொசீட். சார் பைத்தியங்களே பேசிக்கிறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்னதான் பேசுறேன்னு. சரி வரேன். அழைச்சிட்டப்ப ஆன்லைன்ல உன்னை மீட்டிங்க போறேன். சும்மா கொசு மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டே நான் பதில் சொல்றேன், நீ கவலைப்படாத. உன் மனசை நான் நோக்கடிக்க மாட்டேன். சரி, இப்ப இவங்களுடைய கேள்வி என்னன்னா, முதல் அதுக்கான பதிலை வச்சுட்டு போவோம். இல்லைன்னா பாட்டு தாடியை சொல்லி சரி சார் இருக்குதா இல்லையா, நம்ம அதுக்கான பதிலை முடிச்சுட்டு போவோம். இப்ப என்னன்னா, t going from a to b, ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா எதுவும் சொல்லவே இல்லை. such that p of b equal to singleton zero. இது கர்னல் டெஃபினிஷன். இப்ப சப்போஸ் கர்னல் ஆஃப் t not equal to singleton zero அப்படின்னா என்ன? இல்ல வெரி குட். t is not 1, 1. ஃபைனைட் இன்ஃபைனைட் ஏதாவது உண்டா? இல்ல. எதுவா இருந்தாலும் கர்னல்ல சிங்கிள்டன் ஜீரோ இல்லாம வேற நான்ஜீரோ எலிமெண்ட் வந்து அந்த t என்ன கிடையாது? 1, 1 கிடையாது. ஏன்னா நான்ஜீரோ எலிமெண்ட் 0க்கும் 0, 0க்கு போகும். கரெக்ட் தானே? क्वेश्चन மன்னிச்சிரு. ஓகே, வழிய விடுங்க. உயிர்மல ஆசைன்னா வழிய விடுங்க. என்னப்பா உங்களுக்கு இருக்குதானே கேட்கறேன், நான் ஒதுங்கிறேன். ஓகே, போட்டு ஏதாவது தூக்கி போட்டு மிதிச்சா என்ன ஆகும்? சரி பேசுவோம். யார் மனசையும் நோக்கடிக்க கூடாது. ஓகே ஓகே. கர்னல் வந்து நாட் a singleton zero சொல்லிட்டேன். அப்ப let small v prime belongs to kernel of t such that நான் ஜீரோ இங்கே போட்டுறேன். அப்படி இருக்குது. ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் கர்னல்ல எடுத்துக்கிறது. இப்ப என்னுடைய question, v prime is an eigenvector of t அப்படின்னு கேட்கிறேன். கரெக்டா? அப்ப டேல அப்ளை பண்ணா அது என்னவா இருக்கு? நமக்கு என்ன வரணும்? லாம்டா v பிரைம் கொடுக்கணும். ஆமா தானே?
சரி, அப்ப டி ஆஃப் பி பிரைம் என்ன தெரியும்? கர்னல் லக்கத்தினால 0ன்னு தெரியும். இத 0 இன்டு வி பிரைம் நான் எழுதலாமா? என்ன திட்டுற? வில்லேஜ்ல கோயாடி சண்டையில பேசுவாங்க இல்லையே, நீ 3 குடம் முடிச்ச, நான் 2 குடம் தான் முடிச்சேன், உனக்கு என்ன இப்ப? நீ சின்ன சின்ன என்ன சொல்ல வர? நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு. சரி சரி சரி, வி பிரைம் நாட் ஈக்குவல் டு 0 பிலாங்ஸ் வேற போட்டேன். நான் 0 எலிமெண்ட் கர்னல் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, அப்ப அந்த கர்னல்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு டீல அப்ளை பண்ணா அந்த ப்ராப்பர்ட்டி வரும். அப்ப இப்படி எழுதிட்டேன். அப்ப இந்த லாம்டா என்னவா பிரதிபலிக்கிறது? 0வா பிரதிபலிக்குது. இப்ப எவ்வளவு எலிமெண்ட் இருக்கலாம் அதுல? தெரியாது. இன்ஃபைனைட்லி மெனி இருக்கலாம். சரியா? ஓகே, இதுல இருந்து அப்ப வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? இன்னும் ஒண்ணு நான் எதிர்பார்க்கிறேன். அதை சொல்லிதானே உனக்கு டபுள் வெரி குட் சொல்லியாச்சு. சூப்பரான ஒரு பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன், ஆனா போர்டில் தான் இருக்குது. இந்த கேள்வி நான் ஆரம்பத்திலே கேட்டேன். குடிகார பையன் அப்படிதான் உலருவான். நீங்க வேற யாரு? ஓகே தான், ஆனா அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆயிடுச்சு. அத சொல்றான் பாரு, பகல் குடிகாரன் சொல்றான் பாரு, கரெக்டா சொல்றான் பாரு, தெளிவா. என்ன சொல்றானாக்கா, ஃபைனைட்டோ இன்ஃபைனைட்டோ, முதல்ல கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பதுல, எந்த ஒரு டீக்கும் ஒரு பியாவதுனாலும் டி ஆஃப் பி ஈக்குவல் டு லாம்டா வி ஐகன் வெக்டர் வருமான்னு கேள்வி கேட்டிருப்பேன். எந்த ஒரு ஆபரேட்டர் கொடுத்தாலும். கரெக்ட் தானே? இப்ப எல்லா ஆபரேட்டருக்கும் என்ன சொல்லல பதில். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா அந்த ஆபரேட்டருக்கு உண்டு. என்னது? டி 1 இல்லைன்னா அதுக்கு ஆல்வேஸ் என்ன உண்டு? அட்லீஸ்ட் ஒரு ஐகன் வெக்டர் ஆகுதுனால உண்டு. கரெக்ட் தானே? அந்த அப்சர்வேஷனை எழுது பார்க்கலாம். நான் இப்படி நடத்தினா முடிப்பேனா? அப்படிதான் சும்மா அப்படியே போடுவேன், அது ஃபாஸ்டா நடத்தி முடிச்சிருவேன். நீ மூக்கு உரியறதுக்குள்ள முடிச்சு விட்டுருவேன், கவலைப்பட வேணாம். டெஃபினிஷன் மட்டும் தான் போய்க்குதா இன்னைக்கு? ஓகே, என்ன அப்சர்வேஷன் எழுதிக்கிற? t going from b to v, it is not 1 then the t always has என்னது? அட்லீஸ்ட் ஒரு ஐகன் வெக்டர் ஆகுதுனால இருக்கும். அது மட்டும் தான் இப்போதைக்கு அப்சர்வேஷன் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஓகே, இப்போ R2ல ஜியோமெட்ரி பார்த்தேன் இல்லையா? R2ல இன்னும் ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்குறேன். t going from R2 to R2, t of x, y equal to, செக் பண்ண தேவையில்லை, இதை நானே டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன். என்னென்ன கொடுத்துட்றேன்? லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இப்ப இதனுடைய ஜியோமெட்ரி என்னன்னு பாரு. படம் என்ன வரும்? ஏடா ஏனி பிடிக்கிற மாதிரி உருட்டுற கைய, பிடிக்கிற ரவுண்ட் பண்ற, கேட்சப் பண்றான் பாயிண்ட் அவன். இப்ப எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்தா என்ன வருது? மைனஸ் ஒய் கமா எக்ஸ் எங்க இருக்கும்? எந்த கோஆர்டினேட் சொல்ல? 4th குவாட்ரண்ட் இங்க தானே? ஐயோ ஐயோ, நீ சொல்லுமே எங்க வரணும்? சொல்ல கேர்த்தனா, கேர்த்தனா எல்லாரையும் மிதிச்சிருவேன். எந்த கோஆர்டினேட்ல வந்து சொல்லுமா? என்னப்பா இங்கயா? இப்ப நேரம் கீழே கீழே நீங்க ஐயோ நீங்க போதா மாத்தி மாத்தி சொல்றீங்க நீங்க. ஓ சரி, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய மனசுல பதிஞ்சு போய்க்குது, அதுக்கே போறேன். அப்புறம் அதுக்கப்புறம் வரேன். ஆர்வ கோலாத்துல தப்பு பண்றது. சரி, நீ என்ன சொல்ல வந்தே, நான் அதுக்கே வரேன்.
டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கமா மைனஸ் ஒய் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது எங்கிட்டு போவோம்? எக்ஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குது, ரெண்டாவது கோஆர்டினேட் மட்டும் நெகட்டிவ்ல எடுத்துட்டு போகுது. அப்போ ஒய் எல்லாம் கீழே நெகட்டிவ், கரெக்டா தானே? அப்ப எங்கிட்டு போவோம்? அதாவது இந்த கிளாஸ்ல சிரிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை நினைக்கிறேன். ஜோகா போது ஒண்ணு நினைச்சா ஒரு விதமா தெரியுது. நீ அங்கிருந்து என்ன ஒரே குரங்கு மாதிரி பாக்குற, நான் திருப்பி எத்தனை தெரியுமா பாக்குறேன், பூரா குரங்கு குட்டிங்களாவே பாக்குறேன். ஒன்னு வாழை பிடிக்கிறதும் ஒன்னு சொரியறதும் அந்த மாதிரி திங்க் பண்ணுது. சரி ஓகே, எனிவே அப்ப பி இது டி ஆஃப் பி. அப்ப இதனுடைய ஒரிஜினல் டைரக்ஷன் எது? ஆமாவா? அதனுடைய அவுட்புட் டைரக்ஷன் எது? அது ஐகன் வெக்டரா? ஐகன் வெக்டர் அது கிடையாது. அப்ப நீ கெஸ் பண்ணு பார்க்கலாம். இதுதான் மேப். இந்த மேப்ல நீ இங்கிட்டு எலிமெண்ட் கொடுத்தா அது எங்கிட்டு போவோம்? அதே லென்த் போகுமா? ஆமாதானே? அப்ப இது ஐகன் வெக்டரா? இல்ல, இது என்ன சார், இது இங்க வெக்டரா இருந்த டைரக்ஷன். ஐகன் வெக்டர் இருந்தா இப்படிதான் மேல போயிருக்கணும், இல்லைன்னா இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா இது வந்தது வேற டைரக்ஷன்ல வந்துக்குது. அப்ப இது என்ன கிடையாது? ஐகன். யாரெல்லாம் ஐகன் வெக்டர் வர? தப்பு தப்பா சொல்றீங்க. நீ சொல்லுமா கீர்த்தனா, அழகா சொல்லுவேன். யார் அவரை எருமை அவனை ஏன்னா பாக்குற? இங்க யோசிச்சு சொல்றான், படத்தை பாடுறா. யார் யார் வருவாங்க? என்ன இப்படி இப்படி அப்படி சொல்லு, உடனே யார் யார் வருவாங்கன்னு மர்டர் பண்ணிடுவான் பழகு சொல்றத பார்த்தா. அப்ப இந்த மாதிரி மேல இருக்கிறது யாருமே வரப்போறது கிடையாது, கீழே போயிடும். கரெக்டா? அதே போல இங்க இருக்கிறது எல்லாமே இப்படி மேல போயிடும், அப்படியே மாறி போகும். கரெக்ட் தானே? ஓகே. அப்ப இவதுக்குது எலிமெண்ட் இவத போகும். ஏக்கமா தீதோன்னு இருக்குது, அதை தீல அப்ளை பண்ணா ஏக்கமா தீதோன்னா முதல் கோஆர்டினேட்டை அப்படியே வச்சுக்கணும், ரெண்டாவது கோஆர்டினேட்டை சரி. அப்ப ஏக்கமா மைனஸ் ஜீரோ. மைனஸ் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஜீரோ தான். கிளியரா? அப்ப இது ஒன் டைம்ஸா? அப்ப இது எல்லாம் நான் ஜீரோ வெக்டர் என்னது? ஐகன் வெக்டர். வெரி குட். அப்புறம் இந்த மேல இப்படி எல்லாம் எதுவும் இல்லை, இப்படி எல்லாம் மாறி மாறி போகுது. ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல சம் 0, பின்னு இருக்குது. அதை தீல அப்ளை பண்ணா என்ன வரும்? பை த மேப் பிரகாரம் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, ரெண்டாவது கோஆர்டினேட்டை மைனஸ் பியா மாத்தும். இப்போ மைனஸை காமனா வெளியேற்றிட்டு 0, பியா மாறுமா? கிளியர் தானே? ஓகேவா? அப்ப இந்த வெக்டர் எங்க போய் நிக்குதா? 0, மைனஸ் பி இங்கிட்டு வரும். அதே டைரக்ஷன்ல வருதா? அதே லைன்ல பாஸ் ஆகுதான்னு கேக்குறேன். கரெக்டா? பின்ன மாறல அந்த ஸ்டோரி. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டும் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டும் ஐகன் வெக்டர் ஆகுது. அதனால ஒரு பேசிஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்னு 0, 1 இதுக்கு டி பீட்டா என்ன வரும்? ஏன்னா டி ஆஃப் 1, 0னா 1, 0, டி ஆஃப் 0, 1னா மைனஸ் டைம்ஸ் ஆஃப் 0, 1. அப்ப இது என்ன வரும்? 1 டைம்ஸ் ஆஃப் 1, 0 பிளஸ் 0 டைம்ஸ் ஆஃப் 0, 1. இது என்னது? 0 டைம்ஸ் ஆஃப் 1, 0 மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப் 0, 1. What is your டி பீட்டா? 1, 0, 0 minus 1. Therefore, diagonalizable. பரவாயில்ல. சரி, ஆரம்பம். அடுத்தது என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம் விளக்கமா பேசலாமே. கொடுத்துக்கிற ஆபரேட்டருக்கு டயகனலைசேஷன் பத்தி பேசுறோம். கரெக்டா? அது சட்டா இந்த பக்கம் போவான். ஓகே. போடலாம் வர நீ கவலைப்படாது.
இல்ல நான் அதெல்லாம் பண்ணலங்க. நான் டெமோகால் எடுத்துட்டு வரேன். எல்கேஜி படிக்கிறான், எடுத்து வந்து டெமோ காட்டுன்றான். கவலைப்படாத, நான் காட்டுறேன். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். ஓகே, இப்ப டி கோயிங் ஃப்ரம் R2 டு R2. சரி, நம்ம ஒன்று செட் பண்ணுவோமா? கவனிக்கிறியா? ஒரு புதுசா ஒரு லோகத்துக்கு எடுப்பு போவோம், முயற்சி பண்ணுவோம். இப்ப நம்ம இப்ப இங்க இருக்கிற எலிமெண்ட் எக்ஸ் கமா ஒய். இப்ப நேரம் என்ன பண்ணோம்? ப்ரொஜெக்ஷன் பண்ணோம், அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். கரெக்டா தானே? ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அபவுட் எக்ஸ் ஆக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணோம். கரெக்டா தானே? அதே போல சிமிலரா நம்ம எப்படி பண்ணலாம்? ஒய் ஆக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியும் இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். சரிதானே? அது ஒய் ஆக்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் போட்டது ஒய் ஆக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் தான். கூட்டமாக சேர்ந்து மாற்றி சொன்னியதோ? சரி, இல்லை பரவாயில்ல, விட்டுரு. அது போய் மறுபடியும் பார்க்காது. மறுபடியும் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணலாம். அடே, இந்த எக்ஸ் ஆக்ஸ் மேலே பண்ணுறது கூட இப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் என்னது? ஒய் ஆக்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் வரும். அதான் ஃபார்முலா டிஃபைன் பண்ணி சொல்லி கொடுப்போம் அப்புறமேட்டுக்கு. இது வந்து என்னது? ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்னது? ஒய் ஆக்ஸ் வச்சு இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். கிளியரா? முன்ன போட்டது எக்ஸ் ஆக்ஸ். அதே போல முன்ன ப்ரொஜெக்ஷன் வந்து என்னது? எக்ஸ் ஆக்ஸ் மேலே பண்ண. கிளியரா? ஓகே, சரி. அதெல்லாம் நீ ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோ. நீ அதை மறுபடியும் செஞ்சு பாரு. அது எல்லாமே டயக்னைசபிளாக தான் இருக்கும். இப்போ டைசி திருப்பணுமா? சரி, டைசி வச்சு ஒரு ப்ராப்ளம் போடுவோம். இப்போ டைசி இப்படி இருக்குதுன்னா 45 டிகிரி திருப்புவோம். என்ன நடக்குது, என்ன நிலவரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ டைசி அக்கா, இந்த அக்கா, இந்த மாதிரி ஒரு 10 பேரை வச்சுக்கோம். ஏகரி டம்முன்னு குதிக்க சொல்லுவோம். என்ன ஆகும்? ஷேக் ஆகும். என்னமோ சும்மா அசிம் பண்ணிக்குவோம். அசிம் பண்ணிக்கிறோம். அது நான் வந்து சொல்றது, உங்களை வந்து ஒரு பெரிய பலூன் மாதிரி கட்டி தொங்க விட்டு வச்சுக்கிறேன். அது மேல நீங்க ஏறி குதிக்கிறீங்க, உடஞ்சிடும். அந்த அளவுக்கு மோசமான இல்லை, நல்ல பலூன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த ஷேக்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் 45 டிகிரி திரும்பிடுச்சு. அப்ப எல்லாமே திரும்பி இருக்குமா? அப்படியே ஒரு பொருளுக்கு 45 டிகிரி, அது உள்ளுக்கு எல்லாமே ரொட்டேட் ஆகுமா? 45. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ பேசுற வெறுப்புல இப்படி திரும்பிடுறேன். மொத்த பாடியும் இந்த பக்கம் திரும்பிடுச்சு இல்ல? கை கால் எல்லாமே 45 டிகிரி திரும்பிடுச்சா? ஓகே, இப்ப இந்த எக்ஸ் கமா ஒய் கொடுத்த ஷேக்ல இப்படி திரும்பிடுச்சு. எக்ஸ் பிரைம் கமா ஒய் பிரைம். தெரியுதானே? அப்ப இப்படி திரும்புறேன் இல்லையா? இது ஒரு லீனியர் மேப்பா சொல்ல முடியுமா? இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் தானே? ஏன் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் காட்டுறேன், அது அங்க R2லே காட்டுறேன். அப்ப இது ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனான்னு கேட்கிறேன். இது என்னென்னமோ சொல்றாரு. எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் பிரைம். சரி, கதையை வரையுமா? ஓகே, x equal to r cos theta, y is equal to r sin theta. இப்படி போலார் ஃபார்முலையே அசைன் பண்ணலாம் R2ல. கரெக்ட் தானே? தூங்கிட்டு போகுது போல வண்டி. கொஞ்சம் ஏதாவது சொன்னா, இப்ப ரொட்டேட் பண்றேன்னா இதனுடைய லென்த் அப்படியே தான் இருக்கும், இதனுடைய லென்த் அப்படியே தான் இருக்கணும். லென்த் மாறக்கூடாது. இப்படி இருக்குதுன்னா இப்படி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னாக்கா அதே லென்த்தா தான் இருக்கணும். கரெக்ட் தானே? அப்ப இது என்னவா மாறி இருக்கும்? ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்கு. சூப்பரா சொன்ன பாரு அந்த பையன். எக்ஸ் பிரைம் என்னவா இருக்கும்? அதே ஆரா வேற ஆரா? அதே ஆர். வெரி குட். ஆர் இது சம் தீட்டா டேஷ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோ. சாரி, இது இது மொத்தம் சேர்ந்தது தான் இது. சூப்பர் பா. என்னது? cos of theta plus theta prime, y prime equal to sin of theta plus theta prime. என்னப்பா? ஓகே தான் சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அப்போ t of x comma y goes to x prime comma y prime. This is nothing but r cos of theta plus
theta prime or sin of theta plus theta prime. கரெக்டா? ஆமாவா? இந்த cos of a plus b expand பண்ணு முடிச்சு போட்டு பார்க்கலாம். or cos a cos b minus sin a sin b. Very good. அப்புறம் sin a cos b plus cos a sin b. கரெக்டா பாரு? ஓகே ஓகே. ஆற வெளியே எடுத்துட்டாப்பா. சரி, சொன்னா கரெக்டா நம்ம செஞ்சிருவோம் அதெல்லாம். இப்போ r cos theta prime மல்டிப்ளை பண்றேன் மைனஸ் r sin theta prime. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் முடிஞ்சிச்சா? ரெண்டாவது கோஆர்டினேட் r sin theta cos theta prime plus r cos theta sin theta prime. கரெக்டா? அது கரெக்ட் தான். x cos theta prime minus y sin theta prime. அரே இதுக்கு x ன்னு கூப்பிடுறேன், அப்படிதான் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் x y ன்னு கொடுத்துக்கிறேன் இல்லையா, அதனால அப்படி ஏதாவது கொண்டு வர முடியுமா முயற்சிக்கிறேன். ஓகே, என்னது x இது ஒய்யா? சரி, திரும்பி போடலாம். சம்மு தானே, என்ன எக்ஸ் இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். சம்முல கருத்து எக்ஸ் சைன் தீட்டா பிரைம் பிளஸ் ஒய் காஸ் தீட்டா பிரைம். கரெக்டா? நான் எழுதுனது எது தவறு கிடையாதுல்ல? ஏதும் தவறு கிடையாதுல்ல? ஓகே, அடுத்தது பாரு. இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நான் என்னன்னு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் காஸ் பிரைம் மைனஸ் ஒய் சைன் பிரைம் கமா எக்ஸ் சைன் பிரைம் ஏ மேன், இது ஒய் சைன் தீட்டா பிரைம் தான். எக்ஸ் பிளஸ் ஒய் காஸ் தீட்டா பிரைம் இப்படி இருக்குதாப்பா? ஏன் பாரு, ஏமாத்திரும் டக்குன்னு அந்த இடத்துல கவனி. டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிரைம் மைனஸ் சைன் தீட்டா பிரைம் sin theta prime cos theta prime xy. நான் இப்படி எழுதலாமா பாரு? கரெக்டா பாரு? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாரு? x into cos theta minus y into sin theta கமா மறுபடியும் என்ன, இந்த ரோ இப்படி பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், இந்த ரோ இந்த காலமா மீதி வாங்க போறேன். அடுத்த ரோ அடுத்தது கரெக்டா? என்னம்மா கரெக்டா வைக்கிறேன்? ஆமா சார், நீங்க எழுதுனா கரெக்டா தான் சார் இருக்கும். வேற ஏதாவது சொன்னாலும் திட்டுவீங்க. அப்ப இப்ப என்ன கேள்வினா டவுட்டு, இங்க எக்ஸ் ஒய் இப்படி எழுதிக்கிற, இங்க இப்படி எழுதிக்கிற, இது அர்த்தமா? சரி, நீ கவலைப்பட வேணாம். எக்ஸ் ஒய்னா இப்படி எழுதிக்கிறேன், வெக்டர் தான், நோட்டேட் பண்றதா. அப்ப cos theta prime minus sin theta prime sin theta prime cos theta prime. This is x comma y. கிளியரா? இப்போ இது லீனியரான்னு செக் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் படிச்ச அப்சர்வேஷன்ல இருந்து நான் எழுதி இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இது லீனியரான்னு செக் பண்ணும். லீனியரான்னு செக் பண்ணா என்ன பண்ணுவேன்? 1 2 3 4 5 6 1 2 3 வெளியே ஓடி போடு. சரி, ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். இது லீனியரா இருக்கும். செக் பண்ண ரெண்டு வெக்டரை எடுத்துக்கணும். எக்ஸ் எக்ஸ் பிரைம் ஒய் பிளஸ் ஒய் பிரைம் அதில் அப்ளை பண்ண மறுபடியும் இது டிரான்ஸ்ஃபர்மேஷனா தெரியுது.
2 டைமென்ஷன் இது ஒரு மேட்ரிக்ஸ் தானே, இது மேட்ரிக்ஸ் தானே, இது என்ன மேட்ரிக்ஸ் இது? அது இருக்கட்டும், வரேன் இருப்பேன். இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் நீங்க எழுதிக்கிறதுலாம் உண்மைதானா, கொண்டாந்து ஃபைனலைஸ் பண்ணீங்க, நிப்பாட்டிங்க, எழுதுனீங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம், எழுதினே கூட வந்துட்டோம். இப்ப இங்க பாரு, இந்த எலிமெண்ட்டை இப்படி திருப்புறேன், v goes to t of v 90 டிகிரி திருப்புறேன். அப்ப தீட்டா வந்து 0, தீட்டா பிரைம் எவ்வளவு போய்க்குது 90 டிகிரி. அப்ப இங்க என்ன வரும், தீட்டா எங்கேயா இருக்குதா பருத்துல அவுட்டு, தீட்டானே ஒண்ணு இல்லை, என்ன வந்து தீட்டா பிரைம். அப்ப எதுல இருந்து மூவ் பண்ணியோ அந்த ஆங்கிள் மட்டும் போட்டா போறோம், கரெக்ட் தானே? அப்ப என்ன போட்டுக்கணும், 90 டிகிரி போட்டுக்கணும். வெரி குட். cos 90 0, sin 90 1, minus 1 1 0 xy, கரெக்டா? இப்போ உனக்கு சந்தேகம் இருந்தால் இந்த எலிமெண்ட் உனக்கு தெரியும் 1,0 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாது என்ன மாறும் 0,1. நீ எந்த எலிமெண்ட்னா எடுத்துக்கோ, அதை இப்ப இந்த எலிமெண்ட் எடுக்குன்னு வச்சுக்க, 90 டிகிரி திருப்பினா எப்படி வரும், இதுல இப்படி வரும், கரெக்டா தானே? செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இதுல போடு t of 1,0 எங்க போகுது பாரு, மல்டிப்ளை பண்ணு, 0,1 வரும் பாரு. வந்ததா, கரெக்டா தானே? ஓகேவா? அப்ப x, y நான் தீட்டா பிரைம் 90 டிகிரி வச்சதுனால என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே, என்ன சிம்பிளிஃபை பண்ணாது என்ன வரும் பாரு, மேப்பை பார்த்தோம்னா மைனஸ் ஒய் எக்ஸ். அப்ப இதுதான் போட்டோம், என்ன அடிச்சு விட்டீங்க பாரு, என்ன தீட்டா பிரைம் ஈக்குவல் டு 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணனியா, உன்னுடைய t of x, y goes to minus y, x the linear map, கரெக்டா? இப்ப தீட்டா பிரைம் ஈக்குவல் டு 45 என்ன வரும், 20 t of x, y goes to cos 45 என்னது, வெரி குட், 1/√2 minus 1/√2 1/√2 1/√2 into xy மல்டிப்ளை பண்ணி சொல்லு, ஏதாவது வரும். இது 45 டிகிரி, கரெக்டா? சரி தானே? சரி, நல்லா அப்சர்வ் பண்ணு, வரலாம் ப்ராப்ளத்துக்கு வரலாம், அப்சர்வ் பண்ணு. என்ன வந்தது, இந்த எருமன்னா வச்சுங்கிறது பாரு, அந்த ஆளு போடுவாரு, என்ன வந்தது 1/√2 into 1/√2 into, வெரி குட், இதுதான் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கரெக்டா? ஓகே, எல்லா படம் பாரு, படம் பார்த்துக்கிட்டே படம் பார்க்கதையே சொல்லு, என்ன நடந்தது, இது 90 டிகிரிக்கான ரொட்டேஷன், இது 45 டிகிரிக்கு. உனக்கு என்ன டீட்டா வேணுமோ அந்த டீட்டாவை கொண்டு அதுல போட்டு நீ மல்டிப்ளை பண்ணா அந்த ஆபரேஷன் வந்துடும், ஆபரேஷன்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும், கரெக்ட் தானே? ஜாமெட்ரியா தீட்டா பிரைம் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்ப எந்த ஒரு எலிமெண்ட் கொடுத்தாலும் அது என்ன ஆயிடும் 90 டிகிரி ஆயிடும், கரெக்ட் தானே? அப்ப மொத்த ஹோல் பிளேனுமே 90 டிகிரியா மாறிடும். சத்தியமா உண்மை சொல்றது நமக்கு. எக்ஸ் ஆக்சன் திருப்பினா என்ன ஆயிடும், ஒய் ஆக்சல் எக்ஸ் ஆக்ஸ், மற்ற எல்லா எலிமெண்ட்டும் எல்லாமே 90 டிகிரி மாறிடும். வெரி கிளியரா? வெரி குட். 0 மட்டும், ஏன்னா 0 ஃபிக்ஸ் பண்ணி தான் ரொட்டேட் பண்ணுது, கரெக்டா? 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. யாராவது ஒரு ஆள் ஐகன் வெக்டரா வருவாங்களா? யோசி, டக்குன்னு ஆன்சர் பண்ணாது, யோசி, கரெக்டா கன்ஃபார்மா மனசுல வச்சுக்கோ.
யாராவது ஒரு ஆளாவதுனால ஐகன் வெக்டரா வருவாங்களா இதுக்கு நான்ஜுரா வெக்டர்? அப்ப ஜாமெட்ரி போகணும். ஐகன் வெக்டர்னா என்ன இருக்கணும்? என்ன கொடுக்கறணும்? அதே டைரக்ஷன்ல நான் என்ன கொடுக்கறணும்? அதே டைரக்ஷன்ல என்ன காட்டணும்? ஒரு வெக்டர் காட்டணும். ஆனா இது என்ன பண்ணுது? எந்த வெக்டர் கொடுத்தாலும் அதனுடைய அவுட்புட் எல்லாம் என்ன பண்ணிடுது? 90 டிகிரி. அப்ப கொடுத்துக்கிறது எல்லாமே இப்படி இருக்கிறத 90 டிகிரி திருப்பிடுது. அப்புறம் யாருமே ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகல. போகல. என்னப்பா? மேட்ரிக்ஸ் வச்சுலாம் எனக்கு எதுவும் தெரியாது பண்ணா, நாங்க அந்த அளவுக்கு படிக்கலப்பா, வளரல. நாங்க இப்போதைக்கு ஒரு ஆபரேட்டரை பத்தி மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல இந்த ஜியோமெட்ரிக்கல் பாயிண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, எந்த ஒரு எலிமெண்ட் கொடுத்தாலும் 90 டிகிரி திருப்புது. அப்ப யாருமே கொடுத்துக்கிற டைரக்ஷன்ல வரல. அப்ப யாருமே என்ன கிடையாது? ஐகன். அந்த தேரம் என்ன சொல்லுது? ஃபைனைட் டைமென்ஷன்ல ஒரு ஆபரேட்டர் டயகனலைசபிளா இருந்தா if and only there exists a basis consisting of eigenvectors. விளங்குதா? அப்ப ஏதாவது கண்டிப்பா ஒரு பேசிஸ் அதனால எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப கண்டிப்பா ஒரு பேசிஸ்னா இங்க யாரு? ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட் அதனால எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த டயகனலைசபிள் இருந்தா அதே டைரக்ஷன்ல போற மாதிரி. அப்ப யாருமே அதே டைரக்ஷன்ல போல. அப்ப என்ன கிடையாது? எந்த ஒரு பேசிஸுமே ஃபிக்ஸிங் டைரக்ஷன் இருக்காது. அப்ப எந்த ஒரு பேசிஸுமே ஃபிக்ஸிங் டைரக்ஷன் இருக்காதுன்னா அது என்ன ஆயிடும்? எந்த பேசிஸுமே ஃபிக்ஸிங் ஐகன் வெக்டர் கிடையாது. அந்த ஃபிக்ஸிங் டைரக்ஷன் இருக்கிறதா ஐகன் வெக்டர் கிடையாது. கன்சிஸ்டிங் ஆஃப் ஐகன் வெக்டர் கிடையாது. அப்படின்னா என்ன ஆயிடும்? நாட் ஏ டயகனலைசபிள். அப்ப நம்மளால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியுது. எந்த ஒரு நான்ஜுரா வெக்டரும் ஐகன் வெக்டரா இல்லாத போலவே வருது. அதான உண்மை இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? இட்ஸ் நெவர் குட் பி a டயகனலைசபிள். எங்க ஃபீல்ட் என்னதுங்க? R2 ல இருந்து Rக்கு 6. விளங்குதா நான் சொல்றது? என்னன்னு புரியுதா? அதனால எப்படி சொல்லுவா? போன மேம் இப்ப கர்னலுக்கு 0 மட்டும் வந்தது, அதெல்லாம் எல்லாம் திருப்பி நிக்குது. என் தம்பியை ரிஃப்ளெக்ஷனுக்கு போட்டேன்ல, அவ வெளியே அடிச்சுக்கங்க நீங்க. நான் என்ன சொல்ல வரேன்? அப்ப எங்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு நான்ஜுரா வெக்டர் கூட ஐகன் வெக்டரா வராத மாதிரி. கரெக்டா? அதானே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருமே ஃபிக்ஸ் ஆகல இல்ல, யாருமே அதே டைரக்ஷன்ல இல்ல தானே. அப்ப இது என்ன கிடையாது? இன்வெர்ட்டிபிள் கிடையாதா? இது டயகனலைசபிள் கிடையாது. ஏன்னா ஒரு ஐகன் வெக்டர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐகன் வெக்டரா கிடையாது. ஒரு ஐகன் வெக்டர் ஒரு பேசிஸ் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் ஐகன் வெக்டரா கிடையாது. எந்த நான்ஜுரா வெக்டரும் ஃபிக்ஸ் ஆகல. அப்ப அதனால என்ன ஆகுது? ஐகன் வெக்டர் இதுக்கு ஒண்ணு கிடையாது. ஐகன் வெக்டர் கிடையாதுன்னா என்ன கிடையாது? இதுக்கு டயகனலைசபிள்னா கிடையாது. சரியா? நம்மளால கண்டுபிடிக்க முடியாத டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, 90 டிகிரியில் தான் இந்த பிரச்சனை. 45 டிகிரினா 90 டிகிரி தான் நான் இப்படி திரும்பிட்டேன் நேரா. 45 டிகிரினா இப்படி 40. அப்பயே நான் வந்து ஒரிஜினல் பொசிஷன்ல கிடையாது தானே. அப்ப நான் என்ன தீட்டா கொடுத்தா ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த லைன்ல தீட்டா ஈக்குவல்ஸ் 0 அப்படின்னா ஃபிக்ஸ்டு, ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. வரலாம். ஐகன் வெக்டர் பத்தி பேசுறேன். அடுத்தது 180. பையன் கரெக்ட். 180 என்ன வரும்? இப்படி இருக்கிறனா டர்ன் பண்ணி இப்படி இருப்பேன், அதே லைன்ல தான் இருப்பேன். அப்படின்னா வெக்டர் இப்படி இழுத்துக்கிட்டு போறேன்னு அர்த்தம். கரெக்டா? புரியுதா? அதே லைன்ல இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப 180னாக்கா இப்ப t of x, y is equal to cos theta minus sin theta cos theta. கரெக்டா? கரெக்ட். நான் ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன் அதுல. அந்த இது அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அது கரெக்டா பாரு, இல்ல மைனஸ் ஏதாவது வெளியே எடுக்கணுமா பாரு. அங்க ஒரு தவறு ஏதோ நடந்துக்குது, உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த கோஆர்டினேட்ல இருந்து மேட்ரிக்ஸுக்கு மாத்தணும் பாரு, அந்த இடம் பாரு. t of x, y is equal to இங்க என்னமோ x cos, இங்க என்ன எழுதுன? cos பிரைமா? மைனஸ் y sin பிரைமா? அப்புறம்
x sin prime y cos prime. ஆமா தானே? இதெல்லாம் கரெக்ட் தானே? இங்க எதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, cos theta மைனஸ் sin theta தான் வரணுமா? ஏதாவது மைனஸ் பிளஸ் எக்ஸ் காசு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுல்ல? ஏதாவது கால்குலேஷன் ஏதோ பண்ணிக்கிட்ட பாரு, ஏதோ ப்ராப்ளம் ஆகிற மாதிரியே தோணுது. கரெக்ட்டா தான் சார் போட்டுட்டீங்க. சரி, ஓகேம்மா, சரிப்பா, சரி, ஓகே. கீழ இருக்கிறது கிளாக்வைஸ் சார். சரி சரி சரி, நான் இப்போ அது டெக்ளரேஷன் சொல்றது தான் வரேன். எக்ஸ் ஒய் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னா இங்க பாரு, இது ரொட்டேஷன் இப்படி கிளாக் இப்படி தான் சுத்தும். இது என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் பண்ணா இது இதே இப்படி பண்ணனா, அப்ப இப்படி பண்ணுனா தீட்டாக்கு பதிலா என்ன பண்ணுவான்? அப்ப இங்க ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா இப்படி ரொட்டேட் பண்ணுவேன். அப்ப இதுல இருந்து பண்ணுவேன். அப்ப தீட்டாக்கு பதிலா என்ன போடுவான்? மைனஸ் தீட்டா. அப்ப தீட்டாக்கு பதிலா மைனஸ் தீட்டா போட்டா என்ன ஆயிடாது? cos of minus theta cos theta, sin of minus theta minus sin வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப cos theta sin theta minus sin theta cos theta x, y. இது வந்து பாத்தீங்கன்னா is a rotation about the origin through the clockwise. Okay, clockwise rotation about the origin. Origin சென்டரா வச்சு சுத்துற. இது என்னது? rotation, அது rotation, anti clockwise rotation about the origin. origin சென்டரா வச்சு சுத்துற. இது ஓகேவா? கிளியரா பாரு. ஓகேவா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்க. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस வரும், இதெல்லாம் ரைஸ் பண்ணி உள்ள வருவாங்க. சரி, இப்ப இந்த படத்துல, இந்த ரெண்டு படத்துலயுமே இது கிளாக் வைஸ்மா, இது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சரியா? ஓகே, இப்ப ரெண்டுக்குமே தீட்டா ஈக்குவல் டு 0 என்னும் போது மேப் என்ன ஆயிடும்? ஐடென்டி ஆயிடும். ஆமா தானே? தீட்டா ஈக்குவல் டு 0 என்னும் போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கோஸ் என்னது? ஐடென்டி 0 கமா திஸ். cos 0 sin 0 0 ஆயிடும், cos 0 1 ஆயிடும், மறுபடியும் என்ன ஆயிடும்? x, y ஆயிடும், ஐடென்டி மேப் ஆயிடும். அப்ப இந்த என்ன? டயகனலைசபிள். θ equal to 0 என்னும்போது கரெக்ட்டா? அடுத்தது θ equal to pi, பைனா 180. 180 என்னும்போது என்ன வரும்? இப்ப இதெல்லாம் இங்கிட்டு போவோம். b1 goes to என்னது? minus b1 ஆ மாறும். இது எங்கிட்டு போவோம்? b2 goes to minus b2 க்கு போவோம். அப்ப இது பேசிஸ் எழுதுனா என்ன வரும்? அரே பேசிஸ் வந்து b1, b2. இது x ஆக்சிஸ்ல இருக்கிற எலிமெண்ட், இது வந்து எங்க இருக்கிற எலிமெண்ட்? y ஆக்சிஸ்ல இருக்கிற எலிமெண்ட். t of b1 என்ன மாறும்? minus b1 ஆ? t of b2 என்ன வரும்? minus b2. அப்ப என்ன வரும்? பேசிஸ் எழுதுனா, மேட்ரிக்ஸ் எழுதுனா t beta என்ன வரும்? minus 1 0 0 minus டயகனலைசபிளா? ஏன்னா 180 டிகிரினா தான் இது திருப்பினா அதே லைன்ல படுக்கும். கரெக்டா? அப்புறம் அடுத்தது என்னது? 2 by 0 என்னது? சேம். கரெக்ட் தானே? அப்ப தீட்டா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனா 2π ஏதாவது ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு சைடு லாக் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஏன்னா அங்க 0 போட்டு இங்க 2π இது பண்ணக்கூடாது. அப்ப என்ன தீட்டாக்கு இது டயகனலைசபிளா இருக்குன்னாக்கா θ equal to 0 or θ equal to 180. இது ரெண்டு தீட்டாக்கு மட்டும் தான் இது என்ன வருதா?
டயகனலைசபிளா இருக்கும். அப்போ உனக்கு வந்து நான் டயகனலைசபிள் ஆபரேட்டர் கேட்டாங்கன்னா ஜியோமெட்ரிக்கலா நீ இதை கொடுக்க வேண்டியதுதான். இதுக்கு என்ன கிடையாது, எந்த வெக்டருமே என்ன கிடையாது, ஐகன் வெக்டரா கிடையாது. சரியா? கிளியரா இது நான் சொன்னது நீங்க வரைக்கும் இது என்ன சொன்னது கிளியரா இருக்குதா? சரி, வராத மாதிரி கூட போலாம். லீனியர் இண்டிபெண்டன்ட் ஒரு ஐகன் வெக்டர் வந்தா அதனுடைய ஸ்கேலர் மல்டிபிள் எல்லாமே வந்துடும். பட் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஒன்னே ஒன்று கூட வரலாம். ஆமா தானே? அதானே t going from p to of r, pn of r ல இருந்து pn